அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநருடைய பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி மண்டலம் 3 உதவியாளருடைய கலியபெருமாள் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவருடைய சிவசங்கர் அவர்களையும், செயலாளருடைய வெற்றி செல்வன் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் பாலமுருகன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரிய வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சிவசங்கர் அவர்கள். எல்லாரும் அட்மிட் பண்ணிங்க. ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி பிரேயர். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லை இல்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிறைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தளத்திட நெல் அருள் என்று வேண்டி நிற்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளே என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டினை நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லாம் வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி தலைவர. நன்றி. நிகழ்ச்சி நிகழ்ச்சி தலைவர் அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை சக்கர நிகழ்வில் இணைந்து வழங்கிய எங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கர் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்ட சேர்மன் ரொட்டேரியன் ஆர். குணபாலன் சார் அவர்களையும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலத்தின் 3 உதவியாளர் கலியபெருமாள் அவர்களையும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சங்கத்தின் செயலாளர் வெற்றி செல்வன் அவர்களையும், பொருளாளர் பாலமுருகன் அவர்களையும், எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை வரவேற்கிறோம். இன்று பயிற்சி அளிக்க இருக்கும் ஆசான் நல்லசிவம் அவர்களையும் இன்று நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக நோயின்றி வாழ இயற்கை வழிமுறை பற்றி சிறப்பாக விளக்கம் அளிக்க இருக்கும் அப்பன் ஐயா அவர்களையும் வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் இன்று காலை வேளையை வருக என்று வரவேற்கிறோம். நமது மாவட்டத்தின் இந்த நிகழ்வு தொடர்ந்து 1003வது நாட்கள் சிறப்பாக நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். இன்று எங்களது காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி, வணக்கம் தலைவர். நன்றி. இன்றைய வேளையில் அற்புதமாக வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவருடைய சிவசங்கர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி தலைவரை. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் லிக்காசன் நல்லசிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு
கூறு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை நேராக அமர்ந்துக்குங்க. வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடராசன மற்றும் மூச்சு பயிற்சி. அப்படியே கால்களை நேராக நீட்டிக்குங்க. கால்களை நல்லா இலக்கப்படுத்திக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். அப்படியே வட்டம் வச்சுங்க. 1, 2, 3, 4, 5. அப்படியே ஆப்போசிட் வச்சுங்க. 1, 2, 3, 4, 5. நல்லா மூச்சு தொடுங்க. அப்படியே ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே 2 நிலைக்கு வந்துடணும். நன்றாக மூச்சு தொடுங்க. தாடாசனம். கைகளை கோர்த்துக்கிறோம். கைகள் நன்றாக உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி வச்சு நல்லா மேல உயர்த்துங்க. உங்களால எவ்வளவு ஹைட்டா தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க.
அடுத்து சமகோணாசனம், கால் அகலமா வச்சுக்கிறோம். உங்களால எவ்வளவு அகலமா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு நேரா நிலைங்க. கீழே குனிய முடியாதவங்க இப்படி கை தூக்கி வணக்கம் கூட வச்சுக்கோங்க. இப்படி நல்லா இடுப்புல கை வச்சு முடிஞ்ச அளவுக்கு அப்படியே உடம்பு கீழே கொண்டு வாங்க. கைகளை கீழே வச்சுக்கோங்க. முதல்ல 2 கையும் தரையில வைக்கிறோம். அப்புறம் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அகலமா வச்சுட்டு இன்னும் முடிஞ்சா கால் பெருவரில் பிடிக்கலாம். தரையில் நல்லா கையை நல்லா வலிமையா கீழே உணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தலையை கீழே கொண்டு வாங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு வாங்க. தலை கீழே வைக்கிறோம். கையை பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடுங்க. அப்படியே கால் அகலமா வச்சுக்கிறோம். பின்னாடி கை கோர்த்துக்குங்க. ரைட் சைடு திரும்பி மெதுவா கீழே போய் கால் முட்டி மடங்காம நல்லா முட்டியில் டச் பண்ற மாதிரி கீழே கொண்டு வாங்க. கைகளை மேல வைத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகளை கீழே இறக்கிட்டு அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. பரிஸ்வட்டாசனம் சொல்லக்கூடிய இந்த பயிற்சி, இதை செய்யறதுனால நல்லா மூளைக்கு கண்களுக்கு நல்லா ரத்தோட்டம் போகும், முகத்துக்கு நல்ல ரத்தோட்டம் வரும், காதுக்கு பிரச்சனைகள் தீரும். இந்த பயிற்சி செய்யறதுனால சுவாச உறுப்புகள் பலமடையும், கால்கள் இடுப்பு பகுதி நல்லா வலிமையடையும், ஹர்னியா ப்ராப்ளம் எல்லாம் இந்த பயிற்சி செய்யறவங்களுக்கு வராது. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு செய்யறோம். மெதுவா தலைக்கு கொண்டு வாங்க. அப்படியே கைகள் மேல வைத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. கையை கீழே கொண்டு வந்துடுறோம். அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. நன்றாக மூச்சு இழுத்துடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்துடுங்க. காலை சேர்த்து வச்சுக்கோங்க. நன்றாக மூச்சு இழுத்துடுங்க. நின்ற பாதாசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக்கோட சேர்த்து வச்சுக்கிறோம். காலோட ஒட்டி வச்சிருக்கணும். கால் விரல்கள் கீழே தரையில பார்த்த மாதிரி இருக்கும். அப்பதான் நல்லா காலை பேலன்ஸ் பண்ணி நிறுத்த முடியும். கைகளை மெதுவா உனக்கு வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. நம்ம கவனம் வர்றதுக்கு இந்த பயிற்சி செய்யலாம். இந்த பயிற்சி செய்யறதுனால நம்முடைய மனம் ஒருநிலைப்பட்டு நல்ல கவனம் ஏற்படும், நல்ல ஆளுமை திறன் அதிகமாகும். அடுத்தது லெஃப்ட் லெக்.
கைகளை மெதுவா மேல கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. தியான பயிற்சி எல்லாம் செய்யறதுக்கு இந்த ஆசனம் வந்து ரொம்ப முக்கியமான ஆசனம். தியானம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி செஞ்சோம்னா நம்மளுக்கு தியானம் வந்து நல்லா செய்ய முடியும். நன்றாக மூச்சு தொடங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். நன்றாக மூச்சல் தொடங்க. இப்போ பத்மாசனம் செய்ய போறோம். பத்மாசனம் செய்யறதுக்கு முன்னாடி கால்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரைட் லெக் மடக்கிறோம். ரைட் லெக் மடக்கி லெஃப்ட் லெக் மேல அப்படி வச்சுக்கிறோம். கை இப்படி பிடிச்சு நல்ல கால் பாதத்தை வந்து மேல தூக்கி கொண்டு வாங்க. 1 2 3. நல்லா முழங்கால் பகுதியை பிடிச்சு கால் பாதத்தை பிடிச்சு நல்லா மேல கொண்டு வாங்க. 1 2 3. இப்போ இந்த கால் வந்து ரைட்டு லெஃப்ட் நல்லா அசைக்கணும். 1 2 3 4. நல்லா தள்ளி பிடிக்கணும். கால் பாதத்தை நல்லா வயிற்று பகுதியோட நல்லா ஒட்டி வச்சு முழங்கால் பகுதியை இப்படி பிடிச்சிக்கணும். முழங்கால பிடிச்சிட்டு நல்லா ஜஸ்டோட கொண்டு வந்து ஒட்டி டச் பண்ணிக்கணும். 1 2. நல்லா வயிறு நெஞ்சு நல்லா டச் ஆகும். 3 4. அடுத்து இந்த கால் பாதத்தை வந்து நல்லா வட்டமா சுத்தணும். லெஃப்ட் ஹேண்ட்ல குதிக்கால் பிடிச்சிடணும். ரைட் ஹேண்ட்ல கால் விரல பிடிச்சி நல்லா வட்டமா சுத்தணும் காலை. அப்பதான் அந்த கணுக்கால் வந்து நல்லா இலக்கமா இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. இந்த பத்மாசனம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சோம்னா தான் நம்ம பத்மாசனம் செய்ய முடியும். லெஃப்ட் லெக் நல்லா மேல எடுத்து நல்லா ஹைட்டா கொண்டு வாங்க. நல்லா மேல தூக்குங்க. நல்லா மேல தூக்குங்க. அப்படியே முழங்கால் பகுதியோட சேர்த்து நல்லா தூக்குங்க. கை அப்படி உள்ளோட்டு பிடிச்சிக்கணும். இப்போ குழந்தையை தாளாட்டுற மாதிரி நம்முடைய காலை வந்து நல்லா அசைக்கிறோம். ரைட்டு லெஃப்ட் நல்லா அசைங்க. கால் பாதத்தை நல்லா பிடிச்சு நல்லா லெஃப்ட் லெக்க லெஃப்ட் சைடு நல்லா தள்ளி பிடிக்குது. நல்லா தள்ளுங்க. நல்லா பின்னாடி தள்ளி பிடிங்க. குதிக்கால் நல்லா வயிற்றுல டச் ஆகிற மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. கால் முட்டையை பிடிச்சு நல்லா வயிறு நெஞ்சோட சேர்த்து பிடிக்கிறோம். 1 2 3
4 5 ரிலாக்ஸ். கால் நீட்டிக்கோங்க. நல்லா மூச்சு தொடங்க. கால் நல்லா ரைட்டு லெஃப்ட் நல்லா கால் இடுப்பு பகுதியிலிருந்து நல்லா, அதாவது ஒரு பைப்பு உருட்டுற மாதிரி ஒரு நல்லா உருட்டும். பச்சிமோத்தாசனம் செய்யணும். நல்லா மூச்சுடுங்க. மூச்சு விட்டுட்டு கால் கட்டவரில் பிடிங்க. முடிஞ்ச அளவுக்கு தலை கீழே கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. கோமுகாசனம் பச்சிமோத்தாசனம்லாம் செஞ்சோம்னா நம்ம அந்த பத்மாசனம் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ லெஃப்ட் லெக் நல்லா பக்கத்துல கொண்டு வந்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் வந்து ரைட் லெக் மேல எடுத்து இப்படி வைங்க. நம்முடைய குதிக்கால் வந்து நல்லா வயிற்று பகுதியை ஒட்டி இருக்கணும். நல்லா எவ்வளவு ஒட்டி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒட்டி வைங்க. இந்த முட்டி வந்து நல்லா கீழே இறக்கி வச்சுக்கோங்க. மெதுவா ரைட் லெக் பக்கத்துல கொண்டு வந்து வச்சுக்கிறோம். அப்படியே ரைட் லெக் எடுத்து மேல வைங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா பத்மாசனம் முதல்ல செய்யும்போது கொஞ்சம் டைட்டா இருக்காது, போக போக உங்களுக்கு வந்துடும். டெய்லி செஞ்சுட்டு இருக்கிறக்க வந்துடும். அப்படியே சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சை கவனிங்க. சுத்தானந்தம் ஐயெல்லாம் சிறப்பா செஞ்சிருக்காங்க. சித்தானந்தம் ஐயா இன்னொரு கால் இருந்ததுனால அதை எடுத்து போட்டுருவாரு மேல. அந்த அளவுக்கு அவருக்கு கால் ஃப்ரீயா இருக்குது. நல்லா செஞ்சிருவாரு. அப்படியே பின்னாடி கை கட்டி யோக முத்ரா. பத்மாசனத்துல யோக முத்ரா வந்து அவசியம் செய்யணும். நல்லா முழங்கை வரைக்கும் நல்லா கை பிடிச்சிட்டு மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போய் டச் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. யோக முத்ராவில் ரைட் சைடு முட்டி லெஃப்ட் சைடு முட்டியை டச் பண்றேன். செய்யறது சிறப்பா இருக்கும். ரைட் சைடு முட்டியை டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நேரா வந்துட்டு மூச்சுலங்க. லெஃப்ட் சைடு செய்யறது கொஞ்சம் டைட்டா இருக்கும். முடிஞ்ச அளவு கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு விட்டே மேல வாங்க. 2 கையில சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு தொடணும். பத்மாசனம் செய்யறதுனால நம்ம முழங்கால் மூட்டு வந்து நன்றாக வேலை செய்யும். முழங்கால் மூட்டுக்கு அந்த பசைத்தன்மை சுரக்க ஆரம்பிக்கும். அடுத்து உத்தீத பத்மாசனம். பத்மாசனம் போட்டோம்னா தான் இந்த ஆசனமே செய்ய முடியும். அப்படியே பேலன்ஸ் பண்ணி கால் கீழே முட்டாம மேல தூக்கணும். நம்முடைய இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேரா கீழே வச்சிருக்கணும். அப்பதான் நம்ம செய்ய முடியும். கை விரல்கள் முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கணும். வேற எங்கேயும் கை திருப்பி எல்லாம் செய்யக்கூடாது. இது ஒரே மெத்தட்ல செய்யணும். கையை உந்தி செய்வாங்க, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. உள்ளங்கை வச்சு செய்வாங்க. நேரா வச்சிருக்கணும். உள்ளங்கை கை விரல்கள் எல்லாம் டச் ஆயிருக்கணும். ரெடி, அப்
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ரிலாக்ஸ். சின்முத்திரை. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. அந்த குழந்தைங்க 2 பேரு 20 செகண்ட் அழகா செஞ்சுட்டாங்க. வெரி குட், வாழ்த்துக்கள், சிறப்பு. இந்த பயிற்சியை நாம கால் நேரம் நீட்டிக்கணும். கால்களை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் பாதத்தையெல்லாம் அப்படி இந்த ஆசனம் செஞ்சோடனே கொஞ்சம் நீவி விடுறது நல்லது. கால் பாதத்தை நல்லா தடவி கொடுக்கணும். கணுக்கால வந்து நல்லா தடவி கொடுக்கணும். இந்த ஆசனம் செஞ்சு முடிச்சோடனே இந்த கால் முட்டி இருக்குங்களா, அந்த முட்டி இப்படி மேலே கீழேயும் நல்லா அசைக்கணும். ரைட் லெஃப்ட் காலை அசைச்சுக்கோங்க. நல்லா மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் விடுங்க. காலை வந்து மாத்தி செய்யணும். இப்போ வந்து ரைட் லெக் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. ரைட் லெக் எடுத்து நல்லா மேல வச்சுக்கோ. 2 காலையும் மாத்தி மாத்தி செஞ்சோம்னா தான் நம்முடைய நாடி வந்து ஓப்பன் ஆகும். ரைட் நாடி லெஃப்ட் நாடி ரெண்டும் நல்லா மூச்சு நல்லா போக ஆரம்பிக்கும். லெஃப்ட் லெக் எடுத்து வச்சுக்கோங்க. சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு கவனிங்க. நல்லா ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவா விடுங்க. அடுத்து யோக முத்ரா. பின்னாடி கை கட்டுங்க, மூச்சுலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பின்னாடி கை கட்டி டச் பண்ண சிரமமா இருந்துச்சுன்னா கையை நீட்டி கூட நல்லா லாங்கா கை நீட்டி முன்னாடி டச் பண்ணலாம். சின்முத்திரை. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சல் விடுங்க. காலை மெதுவா கீழே இறக்கிருங்க. லெஃப்ட் லெக் மேல போடும் போதும் ரைட்டு லெஃப்ட் டச் பண்ணணும். உத்தித உத்தமாசனம் செய்யலாம். உங்களுக்கு டைம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். காலை நீட்டிக்கோங்க. காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் விரல மடக்கி நீட்டுங்க. லெஃப்ட் லெஃப்ட் ஒட்டி வச்சு ரைட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க. சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சல் தொடுறோம். அடுத்து திருமூலர் பஸ்திரியா.
எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க செய்யறதுக்கு. ரெடி. ஒரு 20 கவுண்டிங் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. எடுத்த உடனே வேகமா மூச்சு இழுத்து விட வேண்டாம். கொஞ்சம் ஸ்லோவா செஞ்சு போக போக நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ரெடி. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 மிக சிறப்பு. 20 செய்ய சொன்னா 30 செஞ்சிட்டீங்க. பரவாயில்ல. இல்லைன்னா என்னையா இருக்கிறீங்க. ரொம்ப சிறப்பு. நல்லா பயிற்சி செஞ்சு நம்முடைய உடலும் மனமும் நல்ல ஆற்றல் அடைந்திருக்குது. நம்முடைய நுரையீரல் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. நுரையீரல் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய உடல் வந்து சீரா இருக்கு. அதாவது நம்ம அந்த குதிரை பவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி வண்டிக்கெல்லாம் வந்து 100 cc 150 cc அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எவ்வளவு சுவாசிச்சு நம்ம உடம்ப வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய பவர், உடம்புல வந்து பவர் நல்லா இருக்கும். நன்றாக நேராக அமர்ந்து மூச்சு தொடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அந்த காலத்துல இந்த கல்லை தூக்க சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட நெல் கண்காட்சிக்கு போயிருக்கும் போது அங்க வந்து ஒரு கல்லை தூக்க சொன்னாங்க. இந்த கல்லை தூக்குனாதான் பொண்ணு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கல்லு வந்து அந்த மாவட்டத்துல நிறைய வச்சிருக்காங்க. இன்னும் எங்க ஊர்லயாவது பழக்கம் இல்லை. அந்த போய் கல்லை தூக்கி அப்படியே பின்னாடி போடணும். அதை சிறப்பா தூக்க முடியும்னா நம்ம வந்து மூச்சு பயிற்சியவே ஆசனங்கள்லாம் செய்யறது. அதனால அந்த பயிற்சியெல்லாம் செஞ்சோம்னா தான் நுரையீரல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம அந்த கல்லை தூக்குனாவே கண்டுக்கணும். டெஸ்ட் பண்ணி தான் வந்து லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம உடம்ப ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சுக்கணும் முடியாது, சொல்ல முடியாது. நம்ம அந்த கல்லை தூக்குனாவே நுரையீரல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களால் ரன்னிங் நல்லா ஓட முடிஞ்சது அப்படின்னா உங்களுடைய இதயம் வந்து நல்லா வலிமையா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓட முடியலன்னா நீங்க வீக்கா இருக்குதுன்னு அர்த்தம். ஹார்ட் வீக்கா இருக்குது, இன்னும் பயிற்சி தேவை அப்படின்ட்டு பயிற்சியை நல்லா செஞ்சுக்கலாம். சரிங்களா? லேபுக்கு போய் தான் டெஸ்ட் பண்ணணுன்றதுல இந்த மாதிரி உடல் திறன்களை நம்ம அப்பப்போ சோதிச்சு பார்த்துக்கணும். மிக சிறப்பாக செஞ்சீங்க, நன்றி. இந்த மாதிரி பயிற்சிகளை நம்ம 1 hour ஒதுக்கி நம்மளே யோசிச்சு செய்யணும். ஒவ்வொரு பயிற்சியா உணர்ந்து செய்யணும். இந்த நல்லது ஒரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. அப்படியே ஓய்வு நிலையில படுத்துங்க. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசன சோமையா அவர்களுக்கு
அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நோயின்றி வாழ இயற்கை வழிமுறைகள் பற்றி நமக்கு சிறப்பான விளக்கம் அளிக்க ஒவ்வொரு மாதமும் நமக்கு சிறப்பான ஒரு விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க அப்பனையா அவர்கள். அதே போன்று இந்த மாதம் நமக்கு அற்புதமான ஒரு விளக்கம் அளிக்க சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நோயின்றி வாழ இயற்கை வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி விளக்கம் அளிக்க அப்பனையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நோயின்றி வாழ இயற்கை வாழ்வியல் முறைகள் என்னும் தலைப்பின் கீழ் எனக்கு தெரிந்த சில இயற்கை வழிமுறைகளை நான் இந்த காணொளியில் கூறிக்கொள்கின்றேன். நோயின்றி வாழ்வதற்கு உலகில் மனிதனை தவிர எந்த விலங்குகளோ எந்த பறவைகளோ எந்த உயிரினங்களோ தனது உணவை நெருப்பில் சமைத்து அன்றிலிருந்து இன்று வரை உண்பதில்லை. அதுவும் என்ன உணவு என்ன பச்சை உணவும் சாப்பிட்றதில்லை. உதாரணமா விலங்கு, சைவ விலங்கு அன்னையிலிருந்து புல் இலை தழைகளை தான், தாவர இலைகளை தான் உண்டு வாழ்கின்றன. அவைகள் தானியத்தை உண்பதில்லை, எதுவும் இதர இயற்கை உணவுகளை உண்பதில்லை. அது மாதிரி மீன்கொத்தி பறவை அன்றிலிருந்து இன்று வரை மீனைத்தான் உண்டு வாழ்கின்றன. இறந்து கிடந்த மீனை ஏறிட்டும் பார்க்காது. நம்மை போன்று தாவரத்தில் அல்லது மீனில் கலோரி இருக்கின்றதா, விட்டமின் ஏ சத்து, அந்த சத்து, சுண்ணாம்பு சத்து இருக்கின்றதா என்று பார்ப்பதில்லை. மண்புழு அன்னையிலிருந்து இன்னை வரலும் மண்ணை தான் உண்டு வாழ்கின்றன. ஆக இவ்வாறாக அனைத்து உயிரினங்களும் உயிரினம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரையில் தனது உணவை மாற்றாமல் அப்படியே உண்டு வாழ்கின்றன. அவைகளுக்கு கண்ணு நல்லா இருக்கின்றது, உள்ளுறுப்புகளும் வெளியுறுப்புகளும் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எந்த மருத்துவரும் கிடையாது, எந்த மருந்தும் கிடையாது. அதுக்கு உடற்பயிற்சி, தனது உணவை பகலெல்லாம் தேடி தேடி பார்ப்பதுதான் உடற்பயிற்சி. அதுக்கப்புறம் அது வீட்டில் வாழலை, மரத்தடியிலையோ மரத்து மேலேயோ தான் இயற்கையாக வாழ்கின்றன. அதுக்கப்புறம் அதுகளுக்கு மின்னொளி கிடையாது, எதுவுமே கிடையாது. வாகனம் போவதற்கு வாகனம் கிடையாது. தனது உறுப்புகளாலே நடந்து செல்கின்றன, அல்லது பறந்து செல்கின்றன, அல்லது ஊர்ந்து செல்கின்றன. ஆக மனிதன் ஒருவன்தான் எல்லா வகையிலும் நாளுக்கு நாள் தனது வாழ்வியலை இயற்கை வாழ்விலிருந்து செயற்கை வாழ்வியலுக்கு நாகரிகம் என்ற பெயரில் மாற்றிக்கொண்டே போகின்றோம். நோயும் பெருகிக் கொண்டே போகின்றது, நோய்க்கான வழிமுறைகளும் பெருகிக் கொண்டே போகின்றது. இருப்பினும் நோயிலிருந்து விடுதலை பெறாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம். நோயற்ற வாழ்வு என்பது அரிதாகி கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் மீண்டும் நாமும் இயற்கைக்கு மாறுவதுதான். இயற்கைக்கு மாறுவது என்றால் முதலில் நமது உயிரை இயக்கக்கூடிய எரிபொருள் முதல்ல தூய தண்ணீர், பச்சை தண்ணீர் தான். ஆனால் நம்ம அனைவர் சுடு தண்ணீர் குடிக்க பழகி கொண்டிருக்கின்றோம். பச்சை தண்ணீர் உடலுக்கு ஒத்து வராது என்று தவறாக இயற்கைக்கு மாறாக எண்ணி செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். குடிப்பதாக இருந்தால் இயற்கையான பச்சை தண்ணீர் தான், அதை குடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது பழச்சாறோ இளநீரோ, அதுக்கப்புறம் தான் அதெல்லாம். ரெண்டாவது தூய காற்று. முதல்ல காற்று சொன்னேன், தூய காற்று வேணும். நம்ம எல்லாரும் இப்போ கதவை அடைச்சிட்டு தான் படுத்திருக்கிறோம், ஏசி போட்டுட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் அனைவரும் அப்படி மாறிக்கிட்டு இருக்கோம். இயற்கையான காற்று வேணும். அப்புறம் பச்சை தண்ணீர்.
அதுக்கப்புறம் தான் உணவு. உலக மனிதர்கள்லாம் இயற்கைக்கு மாறாக சமைத்து உண்டு வாழ்கின்றோம். இயற்கை உணவு சாப்பிட்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க, நோய் நிமித்தம் காரணமாக, அறிவியல் காரணமாக. இல்லாவிட்டால் காலையில் இட்லி, மதியம் சோறு, இரவு தோசை அல்லது சப்பாத்தி, இந்த மாதிரி தான். அப்புறம் அசைவ சாப்பிட்றவங்களும் பெருகி கொண்டே போயிட்டு இருக்கிறோம். ஆக மனிதன் எதை உண்ண வேண்டும், எப்பொழுது உண்ண வேண்டும், எவ்வாறு உண்ண வேண்டும் என்ற 3 மந்திரங்களை மறந்து பழக்க தோஷத்தில் போகும்போதுதான் நோய் பெருகி கொண்டே இருக்கின்றது. ஆக நோய் வந்தால் நோயை போக்குவதற்கும் வழிமுறை இதுதான், நோய் இல்லாமல் வாழ்வதற்கும் வழிமுறை இதுதான். இதுதான் இயற்கை வாழ்வியல் முறை என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம் என்னை போன்ற ஒரு சிலர்கள் உலகில். மனிதனுக்குரிய இயற்கை உணவு தேங்காயும் பழங்களும் தான். இதுதான் மனிதனுக்குரிய இயற்கை உணவு. இதில் எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். ஆக நமக்கு நோய் வந்தால் பசித்த பொழுதெல்லாம் தேங்காயும் பழங்களும் வயிறார உண்டு, பசித்த பொழுதெல்லாம் எத்தனை வேளை பசிக்குதோ அத்தனை வேளையான சாப்பிடலாம். சாப்பிட்டாலே நோய் போய்விடும். இதுதான் பேருண்மை. இவ்வாறு தான் நானும் பலரும் எனது நூலை படித்தோ காணொளியை பார்த்தோ உணவை மாற்றி நன்றாக இருக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டு வருகின்றேன். தேங்காயை பல்லு உறுதியாக இருந்தால் அப்படியே பத்தலாக சில்லாக எடுத்து நன்கு கடித்து சக்கை சாரோடு சாப்பிட வேண்டும். சக்கையை துப்பக்கூடாது. பல்லு உறுதி இல்லை என்றால் தேங்காயை திருவ வேண்டும். மிக்சியில் திருவ வேண்டாம், அருவாமனையிலையோ அல்லது கைத்திருவிலையோ புதிதாக திருவி நன்கு மென்று சக்கையோடு சாப்பிட வேண்டும். 3வது தான் தேங்காய் பால். நம்மளை மாதிரி அடல்ட்டு, அதாவது வயதானவர்களுக்கு தேங்காய் பால் தேவையே இல்லை, அதிகமாக சாப்பிடுவோம், அது வேண்டாம். தாய்ப்பால் அருந்துகிற குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லைன்னா அப்போ தேங்காய் பால் கொடுக்கலாம். அது தாய்ப்பால் அருந்தும் வயது வரலும் தேங்காய் பால் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இளந்தேங்காய் இந்த மாதிரி கொடுத்து தேங்காயை தான் சாப்பிட வேண்டாம். நமக்கு தேங்காய் பால் அனைவர் தேங்காய் பால் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். காஃபி டீக்கு தேங்காய் பால் எவ்வளோ உயர்வு, ஆனால் உண்மையில் தேங்காய் பாலும் நம்ம அளவுக்கு மீறி குடித்து விடுவோம். அதில் சக்கை போயிடுது, நார்ச்சத்து இல்லாமல் கொஞ்சம் தங்கும் மலம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தேங்காய் பால் இல்லாமல் தேங்காய் சாப்பிட்டோன்னா நார்ச்சத்து, அந்த சக்கை உள்ளே போய் நார்ச்சத்து உடம்புல நல்ல மலம் வெளியேறும். அப்புறம் தேங்காய் சாப்பிட்டுட்டு தேவையான பழ வகைகள், நமக்கு என்ன பழம் கிடைக்குதோ, எந்த பழம் விலை மலிவாக, பொருளாதாரத்துக்கு தக்கன விலை மலிவாக கிடைக்கின்றதோ அந்த பழங்கள் ஒரு வகை, 2 வகை, 3 வகையான பழங்கள் கூட ஒரே உணவில் சாப்பிடலாம். முதலில் தேங்காய் தேவையான அளவு சாப்பிட்டு விட்டு, உதாரணமாக வாழைப்பழம் போதுமான அளவு சாப்பிட்டு விட்டு, 2வது கொய்யாப்பழம் போதுமான அளவு சாப்பிட்டு விட்டு, 3வது பப்பாளி பழம், உதாரணமாக சொல்கிறேன். மாம்பழ சீத்தில் மாம்பழம், பலாப்பழம், எல்லா பழங்களும், தர்பூசணி, எல்லா பழங்களுமே, மாதுளை, என்னென்ன பழம் இருக்கு, நவாப்பழம், நிறைய பழங்களே ஒரு 40 வகை இருக்கின்றன. அந்த பழங்கள்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது, அரை வயிறு போதும்னு சொல்லிவிடும் உடம்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் பச்சை தண்ணீர் அருந்தலாம். அப்புறம் இடையில பசிச்சா பழங்கள் மட்டும் சாப்பிடலாம், அப்போ தேங்காய் வேண்டாம். ஆக காலை உணவு தேங்காயும் பழங்களும், இடையில 11 மணிக்கு பசித்தால் வடை காஃபி குடிப்பதற்கு பதில் பழங்கள் மட்டும், இதர பழங்களோ அல்லது அதே பழங்களோ அவர்களுக்கு மனம் எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி பழங்கள் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் மதிய உணவு, ஒருவேளை சமையல் உணவு வேண்டும் என்றால் சைவ உணவு. அசைவம் நிச்சயம் தவறுதான், சைவ உணவுக்காவது மாற வேண்டும். ஆனால் சைவ உணவும் சமைச்ச உணவும் நோய் தரும், அதையும் நாம் மறந்து விடக்கூடாது. சைவ உணவு அதில் தீட்டிய வெள்ளரிசிக்கு பதில் கொஞ்சம் பாரம்பரிய கருப்பு கவுனி, தூய மல்லி, அந்த மாதிரி சிறுதானிய அரிசின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அந்த அரிசி பரவாயில்ல. அதோட கம்பு
கோதுமை, கேழ்வரகு, கேழ்வரகுனா ராகி, இந்த மாதிரின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா கம்பு, கேழ்வரகு, கோதுமையில நெல் அளவுக்கு ரசாயன உரம் போடுறதில்ல, ரசாயன மருந்தும் அடிப்பதில்லை. அந்த வகையில அது உயர்வுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த கம்பு, கோதுமை, இதெல்லாம் சோளம், இதெல்லாம் பெரும்பாலும் மானாவாரி தான், தண்ணி கிடையாது. நெல்லுக்கு நிறைய தண்ணி ஊற்றுறோம், ரசாயன உரம் போடுறோம், அப்புறம் மருந்து வேறு அடிக்கிறோம். அதனால அந்த கம்பு, சோளம், கேழ்வரகோட நெல் அந்த வகையில் கொஞ்சம் தரம் குறைவாக இருப்பதாக எனது கருத்து. அந்த மாதிரி கம்பங்கூழ், அப்புறம் ராகி கூழ் அல்லது கம்பஞ்சோறு, ராகியில் அடை, தோசை இந்த மாதிரி எதுவும் செய்கிறாங்க. ராகியில் கூழ் இருக்குதா தெரியல. அந்த மாதிரி சோளம், சோளச்சோறு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஒரு வேளை வேணால் சாப்பிடலாம். சமையல் உணவு தேவைன்னா என்னை கேட்டால் சமையல் உணவு நம்ம உணவு உடம்புக்கே ஒவ்வாது. இருப்பினும் சிக்கிமுக்கிகளை கண்டுபிடிச்சி நெருப்பை என்னைக்கு கண்டுபிடிச்சானோ அன்றிலிருந்து மனிதன் சுட்டு சாப்பிட்டான், அவித்து சாப்பிட்டான், சமைத்து சாப்பிட்டான். இப்பொழுது சமைத்தே சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். அதுவும் சும்மா சமைத்து சாப்பிடவில்லை, அதுக்கு நாக்குக்கு லஞ்சம் கொடுத்து உப்பு போடுகின்றோம், அப்புறம் உரைப்பு போடுகின்றோம், அப்புறம் எண்ணெய் போடுகின்றோம். இந்த மாதிரி என்னெல்லாமோ கொடுத்து, அப்புறம் அதுக்கு காய், ஊறுகாய், இந்த மாதிரி என்னெல்லாமோ நமக்கு கொடுத்தாதான் அந்த சமையல் உணவு சாப்பிட, அதான் இன்பம் என்று அது லஞ்சம் மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு நோயையும் வரவழைத்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்னும் குரலுக்கேற்ப நோய்க்கான முதல் அனைத்து சமைத்த உணவுகளும் தான். சைவ உணவு சின்ன தவறு, அசைவ உணவு பெரிய தவறு. சைவ உணவு பரம்பரையாக சாப்பிட்றவங்களுக்கும் நோய் வந்துக்கிட்டு தான் இருக்குது, நல்லா நம்ம தெரியும். அசைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப வருது, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால எந்த நோயினாலும் உணவை மாற்றிட்டாலே நிச்சயம் நோய் போகுது. அதில் முதல் உதாரணம், ஒரு 57 வருஷத்துக்கு முந்தி எனக்கு பரம்பரை தொழுநோய் வந்தது. அதுக்கு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸு, ஃபெர்சலேட்டு, இரும்புச்சத்து மாத்திரை, அந்த நோய்க்கான மாத்திரை டாப்சோன் தினசரி சாப்பிட்டேன். நோய் குணமாகலை. அதுக்கப்புறம் தான் 8 ஆண்டுகளுக்கு, எனக்கு 20 வயதில் வந்தது, 28வது வயது, 8 ஆண்டுகள் இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. யோகாவும் செஞ்சேன், நோய் குணமாகலை. அதுக்கப்புறம் 28வது வயதில் தான் எங்களது உடன்பிறந்த அண்ணனுக்கு இந்த தகவல் தெரிந்து, மாக்கி பாண்டரங்கனார் மூலம், சென்னையில் வாழ்ந்த உணவில் அறிஞர், அவர் மூலமாக இந்த இயற்கை உணவு செய்தி தெரிந்து எனக்கு ஒரு அஞ்சல் அட்டை தான் போட்டாங்க. இனிய இளைய, இன்றிலிருந்து நீ அனைத்து சமைத்த உணவுகளையும் விட்டுவிடு. சமைக்காத உணவுகளாகிய தேங்காய், பழங்கள், முடியாவிட்டால் பச்சை காய்கறிகள், முளை வந்த தானியங்கள் அல்லது ஊற வைத்த தானியங்கள், பச்சை இலைகள், இந்த மாதிரி என்ன வேணாலும் பச்சையாக சாப்பிடக்கூடிய, சுடாதது, அவிக்காதது சாப்பிடலாம். நீ சாப்பிட்ற டாப்சோன், விட்டமின் மாத்திரையுமே எல்லாவற்றையும் உடனே நிறுத்தி விடு, நலம் பெறுவாயின்னு 1968 ஒரு அஞ்சல் அட்டை சென்னையிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழ்ந்த எனக்கு கிடைத்தது. நல்லவேளை அப்பொழுது எனக்கு திருமணம் ஆகலை. அம்மா சமைத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். அம்மாவிடமிருந்து விடை கூறி நான் முழுக்க சமைக்காத உணவையே சாப்பிட்டேன். அதில் ஆரம்பத்தில் அண்ணன் எனக்கு சொல்லியிருந்தார்கள், பச்சை பசும்பால் உர ஊற்றி அது தயிராகும், அது மோரா கடைஞ்சி குடிக்கணும். ஆங்கிலத்தில் ரா மில்க், கவு மில்கில் உர ஊற்றி ரா பட்டர் மில்க், தமிழில் பச்சை மோர், காய்ச்சாத பால்லேருந்து உரம் மோர், அதில் அனிமல் ஃபேட் இருக்குது, அதாவது அசைவ கொழுப்பு சத்து இருக்குது, அப்போ பலம் இருக்கும், வலு இருக்கும் உடம்புல அப்படின்னு சொல்லி முதல்ல அது நானும் சாப்பிட்டேன். அப்புறம்தான் பால் பொருட்களே நமக்குரிய உணவு இல்லை, அது நிறைய சளி வரும். நிச்சயம் பாலை சாப்பிட்டாலே சளி வரும், ஆயிலும் குறைக்கும். ஏன்னா விலங்க பாருங்களேன், பசுமாடு இதெல்லாம் சராசரி 30 வயது, அது பிறந்த உடனே ஓடுது, சாடுது எல்லாம். அப்புறம் ஒரு வயசுலே பருவம் மெய்யுது, பிறப்புக்கு பருவம் மெய்யுது.
அப்புறம் 30 ஆயுள் முடியுது. அப்போ பாலை குடிச்ச நம்ம ஜீன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி சீக்கிரம் பருவம் ஆகி சீக்கிரம் உயிராற்றலை குறைஞ்சி வாழ்நாளை குறைக்குது மெல்ல மெல்ல என்பது அடிப்படை ஏற்க உண்மை. அப்புறம் சளியும் உண்டு பண்ணும். பால் குடிக்கிறவங்களுக்கு நிறைய சளி இருக்கும், வெளியே தெரியாது, உள்ள பூரா நுரையெல்லாம் சளியா இருக்கும். அப்புறம் பாலை நிறுத்திட்டாலே கொஞ்சம் கொஞ்சமா சளி குறையும். அதனால பால் நமக்கு இல்லை, குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லைன்னா தேங்காய் பால் கொடுக்கலான்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் குழந்தைக்கு. பால் அருந்தும் பருவம் எல்லாம் அதுக்கு தேங்காய் பால் கொடுத்துட்டு அப்புறம் உணவு தின்னதுக்கப்புறம் அப்புறம் தேங்காய் பாலும் வேண்டாம், தேங்காய் பழங்கள். இளம் வயசுல கொஞ்சம் வழுக்க தேங்காய், அப்புறம் கொஞ்சம் விளைஞ்ச தேங்காய், அப்படி வயசாக விளைஞ்ச தேங்காய், தண்ணி உள்ள தேங்காய். சக்கையை துப்பக்கூடாது, சக்கையும் சேர்த்து சாப்பிடணும். அப்போதான் நார்ச்சத்து நமது கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உதவியாக இருக்கும். ஆக இந்த காணொளியை காணும் அன்பர்கள் அனைவரும் நோய் ஒன்றுதான், வழியும் ஒன்றுதான். எந்த நோயா இருந்தாலும் சர்க்கரை வியாதியோ அல்லது ஏதோ வாத நோயோ அல்லது இந்த புற்றுநோயோ அல்லது குழந்தை பேர் இல்லையோ, எத்தனை குறை இருக்கோ 4448 நோய்க்குமே நீங்க எந்த மருந்து வேண்டாம், மூலிகை மருந்து வேண்டாம், எந்த மருந்து வேண்டாம், உணவு தான் முதல்ல. நீங்க முடிஞ்ச அளவு எவ்வளவுக்கு முடியுதோ அவ்வளவுக்கு சமைச்ச உணவிலிருந்து சமைக்காத அந்த உணவுக்கு தேங்காய் பழங்கள் அல்லது பச்சை காய்கறி பழங்கள் அல்லது முளை வந்த தானியங்கள் பழங்கள் அல்லது அவல் பழங்கள். அவல்னா சிவப்பு அவல், கட்டி அவல் நல்லது. வெள்ளை அவல் லேசான அவலோட சிவப்பு அவல் கட்டி அவல் நல்லது. அதுலேயும் கோதுமையிலும் அவல் இருக்குது, அரிசியிலையும் அவல் இருக்குது. இந்த மாதிரி அவலும் பழங்கள் அல்லது பச்சை இலைகள் பழங்கள் அல்ல இந்த மாதிரி சமைக்காது சுடாது நீங்கள் எவ்வளோக்கு அதிகம் மாற்றுறீங்களோ அவ்வளோக்கு நம்ம உடல்லேருந்து நமக்குரிய அனைத்து நோய்களும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் மெல்ல மெல்ல நம்ம உடலிலிருந்து விலகுவதை கண்கூடாக நாம் உணரலாம். இதற்காக எந்த இதுலேயும் லேபுலையும் போய் நம்ம ஆய்வு செய்ய வேண்டாம். அது குறைஞ்சிட்டுதா, சர்க்கரை வியாதி குறைஞ்சிட்டுதா, கூட்டிட்டுதா, அதெல்லாம் தேவையில்லை. நம்ம உடம்பு தான் உண்மையான பரிசோதனை கருவி, லேபரட்டரி. நம்ம உடம்பே சொல்லும் நோய் குணமாகுது, நல்லா இருக்கிற உணர்த்தும். ரெண்டாவது தான் இந்த இதெல்லாம் லேபுக்கு போகணும், அதெல்லாம் தேவையே இல்லை. அதனால இந்த காணொலி பார்ப்பதற்கு எந்த நோய் இருந்தாலும், உதாரணமாக 12 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க, அவர் உடனே நூலை பிடிச்சிட்டு ஏற்க உணவே நோய் தீர்க்கும் மருந்து நூலை பிடிச்சிட்டு உடனே உணவை மாற்றிருக்கார். 2 வேளை கணவரும் மனைவியும் 2 பேருக்கும் குறையில்லை, குழந்தை இல்லை. ஒரு நூல் கிடைச்சிருக்குது, என்கிட்ட எந்த சந்தேகமும் ஐயமும் கேட்கல, தொடர்பு கொள்ளலை. உடனே உணவை மாற்றிருக்காங்க, குழந்தை பெற்றுட்டாங்க. அரக்கோணம் மதத்திலாம் அவர் இருக்கிறாரு. ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் செராஸ் கடை வச்சிருக்காரு. வீடு அரக்கோணத்து 10 கிலோமீட்டர் தள்ளி. அது மாதிரி திருத்தணியில் ஒரு பையன் இருக்கிறாரு. அவருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை 6 வயசு. அப்புறம் 2வது குழந்தை கிடைக்கல. அப்புறம் பெண்ணுக்கு தான் குறைன்னு சொன்னாங்க. ஆணுக்கு ஏற்கனவே அவருக்கு இந்த முடிச்சு காலில் நரம்பு முடிச்சு வெரிகோஸ், அவர் இயற்கை உணவு சாப்பிட்டு பலசர்கள் நின்று வேலை செஞ்சு அவருக்கு வெரிகோஸ் வந்துட்டுதா சொன்னாங்க. ஆனால் சமையல் உணவால் தான் வெரிகோஸு. அவரும் இயற்கை உணவு சாப்பிட்டு குணமாயிட்டுது. என் நூலை படிச்சுட்டு எதுவும் கேட்கல. பிறகு மனைவிக்கும் குழந்தை பேர் இல்லைன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணுங்க. அவருக்கும் உங்கள் மனைவி ஒரு வேளையாவது இயற்கை உணவு சாப்பிட்டுட்டோம், முடிஞ்ச 2 வேளை 3 வேளை இயற்கை உணவு தேவையில்லை குழந்தை பேருக்கு அப்படின்னு அந்த அம்மா ஒரு வேளை மட்டும் தேங்காய் பழங்கள் சாப்பிட்ருக்கு, 2 வேளை சமையல் உணவு. உடனே 2வதும் பெண் குழந்தை பிறந்து இன்னைக்கு 3-4 வருஷம் ஆச்சுது. திருத்தணியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி சொல்லப்போனால் நிறைய சான்றுகள் சொல்லலாம். நம்மளை நம்ப வேண்டாம். எந்த பறவை விலங்குக்காலும் குழந்தை பேர் இல்லை, மூக்கில் சளி வருது அல்லது குஷ்டரோகம் அல்லது புற்றுநோய் அல்லது சர்க்கரை வியாதி அல்லது மேலேருந்து கீழே விழுந்தா எலும்பு முறிஞ்சிட்டுது, உடல் ஊனம், நடக்க முடியல, எந்த நிகழ்ச்சியும் எந்த விலங்கு எந்த பறவை எந்த உயிரினத்துக்கும் மனிதனை தவிர அன்றிலிருந்து இன்று வரையிலும் கிடையாது. மனிதனுக்கு தான் ஒப்பற்ற மனிதன், இறைநிலைக்கு போகக்கூடிய 6 அறிவு பிடித்த மனிதனுக்கு தான்
நாளுக்கு நாள் நோயும் பெருகுது, மருத்துவ முறைகளும் பெருகுகின்றன, மருந்தும் பெறுகின்றன. ஆனால் நோயின்றி வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ இந்த செய்தி தெரிந்தவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற்று வருகின்றார்கள் என்பது உறுதி உறுதி உறுதி. அதனால இந்த காணொளி பார்க்குற யாரா இருந்தாலும் நோய், எந்த நோய்க்கும் முடிஞ்ச அளவுக்கு உணவை மாற்றுங்க, அந்த அளவுக்கு மாறும். ஆனால் சமையல் உணவை எவ்வளோக்கு எவ்வளவு விட முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நல்லது. இதுதான் உண்மையான வழி. அதுக்கப்புறம் அருந்துவதும், இதுதான் ப்ராப்பர் ஃபுட்டு. ஆங்கிலத்தில் ப்ராப்பர் ஃபுட்டு, தமிழில் தக்க உணவு. நமக்கு முதல் உணவு தூய காற்று. அதுக்கு கண்ணுக்கு தெரியாது. தூய காற்று, இயற்கையான காற்று தான், அதுதான் முதல் உணவு. ரெண்டாவது தூய தண்ணீர், பச்சை தண்ணி தான், வெண்ணி கிடையாது, தூய பச்சை தண்ணீர். அது மண்பானையில் ஊற்றி குடிக்கலாம், அல்லது ஓடையில் இயற்கையான சுத்தம் இல்லாத ஓடை தண்ணியில் கூட குடிக்கலாம். மூணாவது தான் தூய உணவு, ப்ராப்பர் ஃபுட்டு, தக்க உணவு. தக்க உணவு, அந்த தக்க உணவு தான் தேங்காய், பழங்கள். தேங்காய்க்கு அடுத்தபடியாக வேணால் நான் கொட்டைப்பருப்பில் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரூட்டு பருப்பு, முழு முந்திரி பருப்பு, இந்த பருப்பும் ஓரளவு பச்சை பருப்புன்னு கடையில் வாங்குங்க. வறுத்தது மசாலா போட்ட பருப்பு வேண்டாம். அதனால பசிக்கிறனெல்லாம் முடிஞ்ச அளவு பாதாம் பருப்பு, பச்சை பருப்பு, பச்சை முந்திரி பருப்பு, அப்புறம் பச்சை வால்நட்டு, இந்த மாதிரி இப்போ 4 பருப்பு சொன்னேன். அந்த மாதிரி பருப்பை ஏதோ தேவையான பருப்பு, கிடைக்கக்கூடிய பருப்பு, விலை கொஞ்சம் அதிகம், பரவாயில்லைன்னா சாப்பிடலாம். சாப்பிட்டு பழங்கள் சாப்பிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக தான் பச்சை காய்கறிகள் சாப்பிட்டுட்டு பழங்கள். பச்சை காய்கறிகளில் முதல்ல கொடியில் விளைஞ்ச பச்சை காய்கறிகள் முன்னுரிமை கொடுங்க. ரெண்டாவது செடியில் விளைஞ்ச பச்சை காய்கறிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். மூணாவது தான் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பச்சை காய்கறிகள், கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளுக்கு மூணாவது தான். இந்த மாதிரி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு பழங்கள் சாப்பிட்டாலே தெம்பு வருது. என்னை பொறுத்தல உண்ணா நோன்பு அவசியம் இல்லை, ஆனால் உண்ணா நோன்பு தவறில்லை. நான் உண்ணா நோன்பு இருப்பதற்கு எனக்கு மனமும் இல்லை, அதனால உணவை தான் மாற்றினேன். உண்ணா நோன்பு இருந்தாலும் இப்போ எல்லாரும் இப்போ அது வேற உண்ணா நோன்பு இருந்துக்கிட்டு அப்புறம் நோய் கொஞ்சம் தணியுது, அப்புறம் சமையல் உணவுக்கு போகிறாங்க, மறுபடியும் நோய் தலை தூக்குது. இதுதான். அதனால நீங்கள் அப்படி உண்ணா நோன்பு இருந்தீங்கன்னா உண்ணா நோன்பு முடிச்சுட்டு பழச்சாறு அருந்து உண்ணா நோன்பை முடிச்சுட்டு அப்புறம் முடிஞ்ச அளவு தேங்காய், பழங்கள் உணவாக எடுங்க. சமையல் உணவு எவ்வளோக்குள்ள தள்ள முடியுமோ தள்ளி வாழுங்க. நிச்சயம் கேன்சரு, குழந்தை இல்லைன்னா குழந்தை, சர்க்கரை வியாதி. இன்னைக்கு சர்க்கரை வியாதி சின்ன வியாதி, ஆனால் ஆங்கில மருந்தில் போய் அதுக்கு மருந்து சாப்பிட்டீங்கன்னா பக்க விளைவில் சிறுநீரக நோய், கிட்னி நோய், கண்பார குறையுது, அப்புறம் இன்னொன்று 3 நோய், இதய நோய், 3 நோயும் வந்துடுது பக்க விளைவில். அதனால சர்க்கரை வியாதிக்கு ஆங்கில மருந்து எடுப்பதை உடனேயோ அல்லது மெல்ல மெல்ல நிறுத்த வேண்டும். அதற்கு பதிலாக நீங்க கசப்பும் தோற்பும் உள்ள உணவை எடுத்துக்கொள்ளலாம். கசப்புன்னா சுத்தப்படுத்தப்படி தேங்காய் கசப்பு, சுத்தமான தேன், தூய தேன் கசப்பு. அதுக்கப்புறம் காய்கறியில் பாவைக்காய் கசப்பு, அப்புறம் வேப்பிலப்பு, இந்த மாதிரி நிறைய எது கசப்போ அந்த மாதிரி கசப்பு உணவு. தோற்புன்னா பழத்தில் நவாப்பழம் தோற்பு, மாதுளம்பழத்தில் அதுவும் கொஞ்சம் தோற்பு சுவைதான். அது மாதிரி காய்கறியில் வாழைத்தண்டு, வாழைப்பூ, இந்த மாதிரி தோற்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முடிஞ்ச அளவு எடுங்க. சர்க்கரை வியாதி போயிடும். சர்க்கரை வியாதிக்கு தினசரி ஒரு வேளை சமையல் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வேளையோ 2 வேளையோ சமைக்காத உணவு இந்த மாதிரி சாப்பிட வேண்டும். மாத்திரை மருந்து சர்க்கரை வியாதிக்கு கூடி சீக்கிரத்தில் அல்லது மெல்ல மெல்ல நிறுத்தி 1 மாதத்துக்குள் மாத்திரையை நிறுத்தி விட வேண்டும். ஆயுள் முழுக்கும் சர்க்கரை வியாதிக்கு மாத்திரை சாப்பிட வேண்டாம். சாப்பிட்டால் கண் நோய், நான் முதல்ல சொன்ன 3 இதய நோய், சிறுநீரக நோய் 3ம் பழுதாகுது. ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டா பல பக்க விளைவில் பல நோய் வருவதை நம்மில் ஒரு சிலர் துல்லியமாக உணர்ந்து வருகின்றோம். அனைவரும் உணர்ந்தாலும் அது மருத்துவத்து மேல் மிகுந்த நம்பிக்கை கொண்டு அவர்கள் உடம்படுவதில்லை. ஆகா, மருந்து இல்லைன்னா எனக்கு நோய் பெருகிடும்,
சீக்கிரம் இறந்துடுன்னு அந்த பதிவிலே நம்ம போயிட்டு இருக்கிறோம். நிச்சயம் பதிவை மாற்ற வேண்டும். அது மாதிரி அருந்துவதும் சொன்ன பச்சை தண்ணி, பழச்சாறு, இளநீ தான். அப்புறம் தூய முதல்ல தவறான உணவு, அப்புறம் ப்ராப்பர் தக்க உணவு, தக்க உழைப்பு, தக்க சூழல். ஆங்கிலத்தில் ப்ராப்பர் ஃபுட்டு, ப்ராப்பர் ஒர்க்கு, ப்ராப்பர் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அதில் தக்க உணவு நான் சொல்லிட்டேன். அப்புறம் தக்க உழைப்புனா நம்ம உடற்பயிற்சி யோகா செய்வதை விட, நடைப்பயிற்சியை விட, மற்ற இதர உடற்பயிற்சியை விட நம்ம பழமுதிர் சோலையை நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு இடம் இருக்குதோ அதில் பழமுதிர் சோலையை, தென்னை மரம், மாமரம், பலாமரம், வாழை மரம், இது மாதிரி பழங்கள் கனிகள் தரக்கூடிய மரக்கன்றுகளை வளர்த்து அதுக்கு தண்ணாமலே குழி வெட்டி இயற்கை உரம் போட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வளர்ப்பது தான் தக்க உழைப்பு. அதுக்கப்புறம்தான் யோகா எல்லாமே. நான் என்னை பொறுத்தவரை இயற்கையில் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுதான் பேருண்மைன்னு நானும் நினைக்கிறேன். அதனால ப்ராப்பர் ஃபுட்டுக்கு அப்புறம் ப்ராப்பர் ஒர்க்குன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ப்ராப்பர் என்விரான்மெண்ட், தக்க சூழல்னா அந்த மாதிரி நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற நிலங்களை கணிதர சூழலில் அமைச்சு அந்த சூழலில் நடுவே ஒரு எளிய குடில், அதுக்கப்புறம் ஆடம்பர மாளிகை வேண்டாம், எளிய குடில் அமைத்து மழை பெஞ்சதுன்னா வெயில் தாங்க முடியலன்னா இதில் மழை வந்துட்டுனாலே வெயில் நல்லா இயற்கையாகவே ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்கும். அது மாதிரி காற்று நல்லா இருக்கும். அந்த குடியில் இரவு தங்கிறதுக்கு போகலாம் இரவு. அதனால ப்ராப்பர் ஃபுட்டு, ப்ராப்பர் ஒர்க்கு, ப்ராப்பர் என்விரான்மெண்ட்டு, தக்க உணவு, தக்க உழைப்பு, தக்க சூழலில் நம்ம வாழ பழகிட்டாலே நிச்சயம் நோயே கிடையாது. உடலில் பிரச்சனையும் கிடையாது. நிச்சயம் குழந்தை பேர் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், எந்த நோயும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சமைத்து சாப்பிட்டு செயற்கை உணவு சாப்பிட்டு செயற்கை பானங்களை அருந்தி செயற்கையான மருந்துகளை சாப்பிட்டு நாம் நோயை வரவழைத்து கொண்டிருக்கின்றோம். மரணத்தை, வாழ்நாளை குறைத்து மரணத்தை வரவழைத்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் இயற்கையின் பேருண்மை. இதை தவிர மருத்துவ உண்மைகளை நாம் மறக்க முயல்வோம். இயற்கை உண்மைகளை, இயற்கை வழிமுறைகளை ஏற்போம், நன்றாக வாழ்வோம் என்பது நீங்கள் உணர வேண்டும், நாம் உணர வேண்டும். அப்பொழுதுதான் உலக மனிதர்களாகி மாமனிதர்களாகி இறை மனிதர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். இல்லாவிட்டால் ஒரு புழுக்கு இருக்கிற ஆரோக்கியம் இல்லாமல் நாம் துடித்து கொண்டே வாழ்வோம். சில பேர் நோய் கொடுமை தாங்காமல் தற்கொலை அன்றும் பண்ணியிருக்கிறார்கள். இப்பொழுதும் செய்தித்தாள் மூலம் அறிகின்றோம். கடுமையான நோய், கேன்சரு, இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியரு, வலி தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே பண்ண வேண்டாம். உணவை மாற்றினாலே நிச்சயம் உடல்நலம் பெருகும். அதுக்கப்புறம் இன்னும் 6:45 வரலும் பேசுகின்றேன். இப்போ பச்சை தண்ணியை சுத்தம் பண்ணணுன்னா, இப்போ குடி தண்ணி இருக்குது, சுத்தம் பண்ணுன்னா மண்பானையில் ஊற்றி வச்சாலே சுவையாகவும் இருக்கும், குடிக்கிற தண்ணீர் சுத்தமாகும். அதற்கு மேலே 2 துளசி இலை போடலாம். துளசி இலை போட்டால், அதான் பெருமாள் கோயிலில் துளசி தீர்த்தம்னு கொடுக்குறாங்க. அதுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு இயற்கையாகவே வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தண்ணியை காய்ச்சி தான் சுத்தம் பண்ண வேண்டாம். தண்ணியை காய்ச்சணுன்னா நெருப்பில் காய்ச்ச வேண்டாம். சூரிய வெயில் அடிக்கும்போது அதில் வச்சு தண்ணியை காய்ச்சிட்டு வெறும் நிழலில் வச்சு மண்பானையில் ஊற்றி நீங்கள் சுத்தமாகிடும். இதுதான் தண்ணியை சுத்தம் பண்ணுது. அப்புறம் தூய காற்றுன்னா, நீங்கள் வேறு வழி இல்லைன்னா பரவாயில்ல, வழி இருந்ததுன்னா நீங்கள் நகரத்தை ஒட்டி வெளிப்புறமாக வீடு தங்கி இருக்குது நல்லது, அல்லது கிராம வாழ்க்கையை எடுப்பது நல்லது. இப்போ தான் இன்னைக்கு கம்ப்யூட்டரோட வீட்டில் இருந்தே செய்யலாம். நீங்கள் கிராமத்துக்கு வாழ்க்கையை மாற்றுவது, உங்கள் உடல் நல்லா இருக்கணும்னா மாற்றுறது நல்லது. நகரத்தை நோக்கி போக குறைக்கலாம். நகர வாழ்க்கை நரக வாழ்க்கைன்னு முந்தைய ஒரு பழமொழி சொல்லிட்டு இருப்போம். அதனால ஆனால் இன்னைக்கு நகரத்துக்கு தான் நிறைய பேர் போயிட்டு இருக்கோம். அங்கே தான் வேலை நிறைய வாய்ப்பு இருக்குது, பணம் கிடைக்குது, என்ன பொருள் வேணாலும் வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை ஓட்டம் மனிதரிடையே பெருகிட்டே போகுது. வேண்டாம்.
காந்தியடிகள் கூட கிராமத்தை தான் ஆதரிச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு கிராமமும் கொஞ்சம் கொஞ்சம் நகரமா போய்கிட்டே இருக்குது. மனிதன் தான் மாற்றிட்டு இருக்கிறோம், வேற யாரும் மாற்றலை. ஆக இயற்கை உணவே இனிய உணவு, மனிதனுக்குரிய உணவு, ஆரோக்கிய உணவு, ஆயுள் நீடிக்கக்கூடிய உணவு, கண்ணு நல்ல எல்லாம் நல்லா இருக்கும். எந்த வயதிலும் இன்னைக்கு பாருங்க, எனக்கு 86 வயது, தோல்ல ஒரு சுருக்கம் கூட கிடையாது. இன்றும் நான் தனியாகத்தான் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகம் முழுக்கும் இயல்பாகவே நான் திட்டமிட்டு போல இயல்பாகவே என்னை நகர்த்தி கொண்டிருக்கின்றது. எனக்கு நோயும் இயல்பா வந்தது, பரம்பரை நிமித்தம். இயல்பாகவே எனக்கு அந்த அறிவு கிடைச்சிது, உணவை மாற்றினேன், தொழுநோய் போச்சுது. இன்னைக்கும் எல்லாமே நான் எண்ணெயே தேய்ச்சி கிடையாது, தலை கூட எண்ணெய் தேய்க்கிறது இல்லை, எண்ணெயே தொடுறது இல்லை. பச்சை தண்ணியில் குளிக்கிற, தலை தோட்டுறது இல்லை, கொஞ்ச நேரத்தில் தலை காஞ்சிடுது. இந்த மாதிரி சட்டையும் இப்போ தான் போட்டிருக்கிறேன், இல்லாட்ட பெரும்பாலும் வேட்டி துண்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சட்டை போடுறதில்ல, வெளியூர் பிரயாணம் பண்ணும்போது தான் சட்டை போடுறேன். இன்னைக்கு தான் காணொலிக்கு போனதெல்லாம் நான் துண்டு போட்டுட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு தான் சட்டை போட்டுட்டு இந்த காணொலியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஆக அப்புறம் பனியன் தேவையே இல்லை. நிறைய பேர் பனியன் போடுறான், சட்டை கட்டாலும் சட்டை கட்டணும் அழுக்குப்பட்டுன்னு. சட்டை கட்டாலும் பரவாயில்ல, உடம்பு கட்டக்கூடாது. பனியன் போடுவதெல்லாம் நிறுத்தலாம், காசு மிச்சம், உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி நீங்கள் நம்ம அது மாதிரி முடி, ஏன்னா சாமியார் இல்லை, முடி ஒரு உறுப்பு. அது வெட்ட நம்ம உடம்புலேருந்து உயிராற்றல் செலவாகுது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது எந்த வயசிலும். முடி வெட்டலைன்னா ஓரளவு வளர்றது, அப்புறம் வளர்றது இல்லை. அப்போ நம்ம உடம்புல உயிராற்றல், தமிழில் ஆங்கிலத்தில் விட்டல் ஃபோர்ஸு நம்ம உடம்புல சேமிக்கப்படுகின்றது. இதுதான் எல்லாமே. நம்ம முன்னோர்கள்லாம் முடி வெட்டலை, சவரம் பண்ணலை. ஆனால் வெளிநாட்டுக்காரன் வந்து தான் அதெல்லாம் பழகிட்டான். இன்னைக்கு சவரம் பண்ணாட்டா அநாகரிகம்னு நினைக்கிறோம். அதனால அப்பவுமே சொல்லுவேன், இயற்கை எதெல்லாம் நாகரிகம்னு சொல்லுதோ அதெல்லாம் மனிதர்கள் அநாகரிகம்னு சொல்றாங்க. இயற்கை எதெல்லாம் அநாகரிகம்னு சொல்கின்றதோ அதையெல்லாம் உலக மனிதர்கள் நாகரிகம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். நம்மை நாமளே ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம், போலி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். நோய் வந்து மனம் தாங்காமல் குற்றுயிருமாக இறந்து கொண்டு நாளுக்கு நாள் இறப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் பேருண்மை. இப்போ உதாரணம் சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் திருமூலர் 3000 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அப்பவும் அவரு கூடு விட்டு கூடுதான் பாய்ந்ததாக வரலாறு இருக்குது. திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு, மாறுபாடு இல்லா உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்குன்னு சொல்றாரு. மாறுபாடு இல்லா உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. ஊறுபாடு இல்லை உயிர்க்குன்னா உயிருக்கு அழிவில்லை, சிதைவில்லை, மரணமில்லை என்பதுதான் ஆழ்ந்த அர்த்தம். மாறுபாடு இல்லா உண்டின்னா, நமக்கு அரிசி அலர்ஜின்னா கோதுமை சாப்பிடுங்க, கத்திரிக்காய் அலர்ஜின்னா வாழைக்காய் சாப்பிடுங்கன்னா வறுமையில் அழகிற வரை எல்லா வரையிலும் இருக்குது. அதுவல்ல, இயற்கைக்கு மாறுபாடு இல்லாத உண்டி. உலக மனிதர்லாம் இயற்கைக்கு மாறான உணவு உண்டி தான். ஒன்று இட்லி அல்லது பிரெட்டு, பன்னு அல்லது சப்பாத்தி, சோறு அல்லது கஞ்சி, கூழ், இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இயற்கைக்கு மாறான உணவு. அதனால நம்ம உடம்பு இயற்கைக்கு மாறா நோயின்கிற நிலையில திரிஞ்சுக்கிட்டு போகுது. அப்போ நம்ம இயற்கைக்கு மாறான மாறுபாடு இல்லாத உணவு, தேங்காய் பழம் இயற்கை கொடுத்த உணவை அப்படியே சாப்பிட்றோம். இயற்கை மாறுபாடு இல்லா உண்டி அதெல்லாம். அது மாதிரி பச்சை உணவு பூராமே இயற்கைக்கு மாறுபடும். அப்போ நம்ம உடம்பும் இயற்கைக்கு தக்கன பழையபடி நல்லா ஆகுது. இதுதான். அப்புறம் மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின்னு சொல்றாரு. இந்த உடம்புக்கு மருந்தே வேண்டாம் யாக்கைக்கு. நல்ல உண்ட உணவு நல்ல செரிமானம் ஆகணும், உண்ட உணவு நல்ல கழிவு நீக்கமும் வெளியேறணும். இந்த மாதிரி உணவு யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு மருந்தே வேண்டாம்னா நோயே கிடையாதுன்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம தேங்காய் பழங்கள் சாப்பிடும்போது தான் நல்ல செரிமானமாகுது, கழிவுகளை அத்து போகுது, நல்ல மலம் வெளியேறுது, எல்லா கழிவுகள் வெளியேறுது, சிறுநீர் எல்லாம் வெளியேறுது. நம்ம சமையல் உணவு தான் 3 நாளைக்கு விட மலம் போகிற ஆட்கள்லாம் நிறைய போகிறோம். அப்புறம் இல்லாமல் மருந்து சாப்பிட்டு நம்ம அப்படிலாம் போயிட்டு இருக்கிறோம். இந்த பேருண்மையை இந்த காணொளி பார்க்க உணர்ந்து உங்களுக்கு எந்த நோயினாலும் தேங்காய் எவ்வளோ சாப்பிடலாம்னு நினைக்காதீங்க. உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிடுங்க. எத்தனை வேளை சாப்பிட பசிக்க வருதோ அத்தனை வேளை சாப்பிடலாம். 5 வேளை 3 வேளை அதெல்லாம் பார்க்காதீங்க. 10 வேளை வேணால் சாப்பிடுங்க. நடராத்திரி போயிச்சாலும்
அப்ப தேங்காய் வேண்டாம். தேங்காய் மட்டும் காலைல 6 மணிலேருந்து இரவு 7 மணிக்குள்ள சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பயிற்சா இரவு 7 மணிக்கு அப்புறம் பயிற்சா பழங்கள் சாப்பிடலாம். நான் ஆரம்பத்துல நடு இரவும் 12 மணிக்கு தூக்கம் வராது, வயிறு காலியாகி. அப்போ கொஞ்சம் வாழைப்பழம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடி தூங்க போவேன். அப்புறம் பழகிட்டேன்னா அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல பழகும்போது தான் இந்த சிக்கல். அப்புறம் பழகிட்டோம்னா எந்த சிக்கலும் இல்லை. அதனால அந்த சிக்கல் அனைவரும் இருக்காங்க. எனக்கு சக்தி குறையுது, பசி தாங்க முடியல அப்படிலாம் நீங்க பசிக்க நல்ல சின்ன பிள்ளை மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, வச்சுக்கிட்டே இருங்க. சுடாதது, அவிக்காதது உணவுகள் வச்சுக்கிட்டு இருங்க. பேரிச்சம்பழம்லாம் நீங்க கையில எப்போதும் வச்சுக்கலாம், நசுங்காது. வாழைப்பழமாதும் நசுங்கும். அந்த மாதிரி கொய்யாப்பழமும் அது மாதிரி நசுங்காது. அந்த மாதிரி நீங்களா யோசனை பண்ணி நீங்க கையில எப்போதும் வச்சுக்கிடுங்க ஆரம்பத்துல. அப்புறம் நீங்க வீட்டுல போனா சாப்பிட்டா போதும். எப்படி ஒரு தாய்ப்பால் அருந்துற குழந்தைக்கு உடனே அது ஓயாம தாய்ப்பால் இருந்தது, அது கத்துன உடனே தாய் உடனே எடுத்து கொடுத்து தாய்ப்பால் கொடுக்குறா. அது மாதிரி நம்ம 60 வயசுல மாறினாலும் நம்ம தாய்ப்பால் இருந்துற குழந்தை மாதிரி நம்ம உடம்ப நினைச்சுக்கணும். நம்ம கிட்ட உடனே கடையில் போய் வாங்குறது கூட பெருமை இருக்காது. நம்மகிட்ட எப்போதும் 3 நாளைக்கு நம்ம வீட்டை சுற்றி தேங்காய், பழ வகைகள், இயற்கை சுடாத உணவு, அவிக்காத உணவு இருக்கணும். பசிக்கிறதெல்லாம் எடுத்து சின்ன பிள்ளை மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பணிகள் செய்துக்கலாம். என்ன பணிகள் இருக்குதோ அந்த பணிகள் செய்யலாம். ஆனால் முக்கிய பணி நம்ம வீட்டை சுற்றி பழமரங்கள் நடுவது தான். அதை தண்ணி ஊற்றி நம்மளே இயற்கையான உரங்கள், மரம், இலை, செடிகளை போட்டு வளர்க்குறது தான் முக்கிய பணி. அதுக்கப்புறம் தான் இதர பணிகள் வருவாய்க்க வேண்டி ஏதோ அலுவலர்கள் பார்த்துக்கிடலாம், வணிகம் பார்த்துக்கிடலாம். மணி 6:44 ஆகுது. அப்புறம் 7 மணிக்கு முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த காணொலியை பார்க்குறவங்க எதுவும் ஐயம் இருந்தால் கேட்கலாம். ஒருத்தர் பின் ஒருத்தராக கேட்கலாம். எனக்கு தெரிந்த வரையில் இயற்கையான வழிமுறைகளை விளக்க விருப்பப்படுகின்றேன். கேட்கலாம். நன்றிங்க ஐயா, சிறப்பு. நோயின்றி வாழ இயற்கை வழிமுறைகள். இயற்கை வழிமுறைகள் பற்றி ஐயா வந்து நமக்கு சிறப்பு. எல்லாமே நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு அப்படிங்கிறத என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தையும் அவங்க அனுபவித்ததை நமக்கு இன்னைக்கு வந்து சிறப்பா சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை அந்த அனுபவங்கள் இருந்தது, இன்று இல்லாம நாங்க வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறத பத்தி பல்வேறு இன்னைக்கு நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில வந்து எப்படி நம்ம ஒரு செய்தியை சொல்லணும்னாக்கா, இன்னைக்கு நோட்ஸ் எடுத்து பேசுறது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில சிறப்பா வச்சுக்க முடியும், வாழ முடியும், இயற்கை எப்படி சிறப்பா இருக்குது அப்படிங்கிறத பத்தி ஒரு உதாரணங்களையும் கூறி இருக்காங்க. அற்புதமான அனைவரும் கலைச்சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இதை வந்து பின்பற்றிட்டு வந்துருக்கீங்க இது இருக்குது. கொண்டும் நம்ம வந்து பின்பற்றி அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் நிகழ்வு ஏற்படுத்தி கொடுத்த அப்பனை அனைவரின் சார்பாக அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கப்புறம் என்னுடைய அலைபேசி எண்ணை கூறிக்கொள்கின்றேன், குறித்து எதுவும் மையம் இருந்தால் கேட்கலாம். என்னுடைய அலைபேசி எண் ஒரே அலைபேசி எண் தான், வாட்ஸ்அப் நம்பர் தான். 93 80 87 36 45 93 80 87 36 45. ஜியோ சிம். ஐயா அப்பனையா சொல்லுங்கய்யா. இல்லைங்கய்யா, அன்னைக்கு 1000வது நாள்ல வந்து உங்களை நாங்க அழைச்சிருந்தோம். அது ஏதோ ஒரு இடர்பாடுனால உங்களை பேச முடியல அன்னைக்கு. சரி, ஆமா. நீங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க, சந்தோஷம். வந்து நீங்க நாட்களை தாண்டி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்று கூற வந்த உங்கள் தகவலை கூட இன்றைக்கு பகிரலாம். இன்னைக்கு 44 பேர் கலந்துருக்காங்க. ஆமா, 36 பேர் பார்த்தோம். இல்ல 44 பேர் கலந்துருக்கு. சரி, ஐயம் இல்லை என்றால் ரொம்ப நல்லது. நல்ல தெளிவா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா உங்கள்ட்ட ஒரு கேள்விங்க ஐயா.
அதாவது அன்னைக்கு கலந்துக்கிட்டீங்க, அன்னைக்கு சொல்ல வந்தது நீங்க சொல்லலாம்னு ஒரு விஷயம் உங்கள்ட்ட வெளிப்படுத்த. என்னங்க? 1000வது கலந்துக்கிட்டீங்கல்ல, ம். சரியா தெளிவா முந்தி தெளிவு கேட்டது கொஞ்சம் சரி ஓகே, ஓகே. நன்றி. இப்ப உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு அவங்க நடத்தின அ சரி, இதுக்கு முன்னாடி அவங்க சரி ஏதாவது சந்தேகங்கள் செந்தமிழ்ச்சேரன். ஐயா நீங்க ஐயா பேசலாம் செந்தமிழ். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம். உங்க ஐயா பேர்? தேங்காய் பால் ரொம்ப நாள் குடிக்க கூடாது, அது உடலுக்கு உபாதை ஏற்படுத்த அப்படிங்கிறாங்க ஐயா, அது உண்மைங்களாங்க ஐயா? நான் தான் இப்ப சொன்னேனே, தேங்காய் பால் நம்ம தேங்காயை தான் சாப்பிடணும் இல்லையா? தேங்காய் பால், தாய்ப்பால் இல்லாத குழந்தைக்கு தேங்காய் பால் கொடுக்கலாம். நாம் சரிங்க ஐயா. சாப்பிட்டால் பெரிய உபாதை இருக்காது, சின்ன உபாதை வரும். அதனால அந்த தேங்காய் கடிச்சு சக்கையோட சாப்பிட வேண்டும். பல்லு உறுதி தேங்காய் துருவி சக்கை சாரோட சாப்பிட வேண்டும். தேங்காய் பால் தேவையில்லை. அடல்ட் அதாங்க 21 நாளைக்கு மேல டயட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க ஐயா. ஒரு டயட் ஜென்ரல் டயட்னு, அதுல வந்து எல்லாம் பழம் இதுதான் சாப்பிட்டுக்கிறேனுங்க ஃபுல்லாவே. உடல் இளைச்சிருச்சு, ஆமா, எல்லாம் கண்டிப்பா. காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்துக்கு மேல. எது வலிக்க ஆரம்பிக்குது? 21 நாளுங்க. இல்ல எது வலிக்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னீங்களா? உடல் இளைக்கும் உண்மை பயப்பட வேண்டாம். சரிங்க ஐயா. அப்புறம் அதாவது உட்கார்ந்தோம்னா அந்த தொடையெல்லாம் வலிக்கு. அதாவது கிராம்புன்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க. பிடிச்சு பிடிச்சு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி விடும். ஆமாங்க ஆமாங்க. அது முழு அனைவருக்கு அது வரும். சரி அப்ப நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும். சரிங்க. ஒண்ணு பண்ணிட்டா அப்புறம் போக போக வராது. சரி சரிங்க. ஆமா, அதுதான். உடல் மெலியும் கண்டிப்பா. உடல் அதான். மெலியதான் ஊனினை உருக்கி சித்திரை சொல்லியிருக்காரு. உடம்பு விரியக்கூடாது. உடம்பு மெலியறத பத்தி கவலையே படாது. சரிங்க சரிங்க. இந்த உணவுக்கு எவ்வளவு இடம் இருக்கோ அந்த இடத்துக்கு வரலும் குறையும். அதுக்காக குறைஞ்சிக்கிட்டே போகாது. சமையல் உணவுக்கு தான் உடம்பு விரிஞ்சுக்கிட்டே போகும். தொந்தி போகுது, உடம்பு விரிஞ்சுக்கிட்டே போகும். அதனால ஆமாங்க. இந்த கிராம்பு வரும், எனக்கும் வந்தது. அப்ப உடனே சரி. கையை கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணுவேன். உடனே வலி விட்டுடும். இந்த நரம்பு சரி சரி. இருக்கிற மாதிரி ஆங்கிலத்தில் கிராம்பும்பாங்க. சரிங்க சரிங்க. முழு ஏற்கனவுலாம் முழு ஏற்கனவுக்கு மருந்து தான். சரி சரி. ஒருவேளை கிராம்பு வராது. சரி போதுமா? இன்னொருதுங்க ஐயா. காலுக்கு சூடு தலைக்கு குளிச்சு இங்க வைத்துங்க நோவணுகாது சொல்றாங்க ஐயா. ஜெர்மன் டாக்டர் சொன்னான்னு சொல்லி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இயற்கை சுடாது உணவு சாப்பிடணும். அதாங்க. இயற்கையான உணவை இருந்தணும்.